போட்டித் தேர்வு நண்பர்களுக்கு சென்டம் ஆப்பின் கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் மணிகண்டன். இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் ஜியாகிரபி, புவியியல். புவியியல்ல எந்த தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் அமைவிடம் மற்றும் பரவல் என்ற தலைப்பின் கீழ் உள்ள அந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதோட உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? வாங்க பாடத்துக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஒரு பூமி இருக்குது, நம்ம பூமி. இதில் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னு உங்களை யாராவது கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல முடியும்? அதான் அமைவிடம் அப்படிங்கிறது இந்த பூமியில் கிட்டத்தட்ட 200 அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் இருக்குது. அதில் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னா, ரஃபாக வந்து இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா, மேலே இருக்குது, கீழே இருக்குது, லெஃப்டில் இருக்குது, ரைட்டில் இருக்குது, இப்படி தான் சொல்ல முடியும். இந்த பிரச்சனையை தீர்க்கத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கிரேக்க அறிஞர் தாலமி அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா, சில கற்பனை கோடுகளை வரைந்தார். அதுதான் அச்சக்கோடுகள், தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டிடியூட், லாங்கிடியூட்ஸ். அந்த தீர்க்க கோடுகள் நமக்கு புவியின் எந்த ஒரு இடத்தையும் பர்டிகுலராக காட்டுறதுக்கு உதவுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கேட்டேன்ல, இதில் வந்து இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளால சொல்ல முடியலை. அதில் அச்சக்கோடுகள் மொத்தம் 181 வந்து வரைஞ்சிருக்காரு. ஓகேவா? அதில் இந்த புவியை 2ஆக பிரிக்கும் அந்த பூமத்திய ரேகை, ஈக்குவேட்டர்னு சொல்லுவாங்க, இல்லை நிலநடுக்கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த நிலநடுக்கோடு பூமியை 2ஆக பிரிக்கிறது. இப்போ என்னாச்சுன்னா 1/2 ஆயிடுச்சு பூமி. இப்போ 2ஆ பிரிக்குதுல, மேலே உள்ளதை வடதுருவம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வட அரைகோளம், கீழே உள்ளது தென் அரைகோளம். இப்போ பூமி எங்கே இருக்குன்னு உங்களை கேட்குறாங்க. அதாவது வட அரைகோளத்தில் பூமி இருக்கா, தென் அரைகோளத்தில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எல்லா கிளாஸ்லையுமே கேட்பேன். இந்த ஜியாகிரஃபி வந்து பொதுவாக அவங்களுக்கு எந்த அளவு புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கொஸ்டின் கேட்பேன். என்ன அப்படின்னா, வட அரைகோளம், தென் அரைகோளம். இப்போ கடவுள் உங்கள் முன்னால் வந்து இந்த 2 அரைகோளத்தில் ஏதோ ஒன்று தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நீங்கள் எந்த அரைகோளத்தை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவீங்க, எது வேண்டான்னு சொல்லுவீங்க அப்படின்னு. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க தென் அரைகோளம், வட அரைகோளம் அப்படின்னு சொல்லுவாங்க, புரிதல் இல்லாமல். ஏன்னா நம்ம இருக்கிறது எது, அது வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்னா வட அரைகோளம் தான் நம்ம சொல்லணும். வட அரைகோளத்தை விட்டுட்டு தென் அரைகோளத்தை அழிக்கலாம் அப்படின்ட்டு. உலகத்தில் பார்த்தீங்கன்னா 80% நாடுகள் வட அரைகோளத்தில் இருக்குது. ஓகேவா? வட அரைகோளமும் ரொம்ப சின்னது கிடையாது, இது வந்து இவ்வளோ பெருசு. இதில் வந்து இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப நம்ம வந்து அந்த தீர்க்க கோடுகளை ஹெல்ப்புக்கு எடுக்கிறோம். மொத்தம் 360 தீர்க்க கோடுகளை வரைந்தார். அதில் நடுவில் போகிறது தான் 0 டிகிரி அந்த பிரைம் மெரிடியன் அப்படிங்கிறது. அந்த தீர்க்க கோட்டின்படி பூமி நம்ம இந்தியா வந்து மேற்கு பக்கம் இருக்கா, கிழக்கு பக்கம் இருக்கா அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு பூமி எங்கே இருக்குன்னா கிழக்கு பக்கம், கிழக்கு அரைகோளத்தில் இருக்குது. அப்போ இந்த பூமியில் இந்தியாவின் அமைவிடம் அப்படின்னு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா வடகிழக்கு அரைகோளம். வட கிழக்கு அரைகோளம். அப்போ இந்தியா எங்கே இருக்குது பூமியில்? இங்கே தான் இருக்குது. ஓகேவா? 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஒன்று என்னென்னா, புவியின் மீது அச்சத்தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் அப்படின்னு ஒரு ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்குறாங்க. தாலமி, கிரேக்க அறிஞர் தாலமி. ஒன்று. 2வது என்னென்னா, புவியில் இந்தியாவின் அமைவிடம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வடகிழக்கு அரைகோளம். வடகிழக்கு. இந்த திசைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 திசைகள் இருக்குது. பொதுவாக நம்ம நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுமோ மொத்தம் திசைகள் 8. பாரதி கூட சொல்லியிருப்பார், 8 திக்கும் சென்றிடுவீர், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர்னு. திக்கு அப்படின்னா திசை, எண் திசைகள் அப்படிம்பாங்க. உங்களுக்கு வந்து ரீசனிங்க்கும் அது யூஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு சொல்கிறோமா? நார்த் ஈஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டும்பாங்க, இதை சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டும்பாங்க. இப்படி தான் 8 திசைகள் இருக்குது. ஓகே, வாங்க அடுத்து நம்ம இப்போ பாருங்கள் இந்த வேர்ல்டு மேப்பை. இதில் வந்து உலக நாடுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைமட்டமாக இந்த உலக வரைபடத்தில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் உலகின் அனைத்து நாடுகளும் தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆசியாவில் தான் இந்தியா இருக்குது. ஓகேவா? இப்போ மொத்தம் 7 கண்டங்களால் ஆனது இந்த உலகம். அதில் மிகப்பெரிய கண்டம் அப்படின்னா ஆசியா கண்டம். ஆசியா கண்டத்தில் மொத்தம் 48 நாடுகள் இருக்குது. அதில் 2வது பெரிய நாடு தான் இந்தியா. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும், சைனா தான் ஆசியா கண்டத்தின் மிகப்பெரிய நாடு. இந்த 2வது பெரிய நாடான இந்தியா பார்த்தீங்கன்னா ஆசியா கண்டத்தில் இருக்குது. ஆசியா கண்டத்தில் எங்கே இருக்குதுன்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. அப்போ வந்து தெற்கு பக்கமாக இருக்குது. அதனால தெற்காசிய நாடு அப்படின்னு இந்தியாவை சொல்லுவாங்க. இப்போ தெற்காசிய நாடுகளுக்கு ஒரு கூட்டமைப்பு இருக்குது, அதான் சார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆப்ரேஷன். 1985 சார்க் அப்படிங்கிற அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு உறுப்பினராக இருக்குது. இதே மாதிரி ஏசியன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, தென்கிழக்கு ஆசிய நாடுகள். அதில் வந்து இந்தியா வந்து உறுப்பினராக இல்லை. புரியுதா அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன், பூமியில் எந்த பக்கம் இந்தியா இருக்குது அப்படின்னா வட அரைகோளத்தில் இருக்குது. வட அரைகோளத்தில் கிழக்கு இருக்கா, மேற்கு இருக்குன்னா கிழக்கு இருக்குது. அதுதான் வடகிழக்கு அரைகோளம்னு உங்களுக்கு சொன்னேன். இப்போ
வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா ஏசியாவில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏசியாவில் எங்கே இருக்குன்னா சவுத்து பக்கமாக இருக்குது. ஓகே, இவ்வளோ வந்து நம்ம இப்போ இந்த வேர்ல்டு மேப்பில் பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு இந்தியன் மேப் காட்டுறேன். ஓகேவா, இது ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஃபுல் மேப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லெசன் என்ன சொன்னோன்னா இந்தியாவின் அமைவிடம் மற்றும் பரவல். ஓகேவா, இப்போ இதுதான் இந்தியா. ஓகே, இந்தியா வந்து கவிஞர் தாராபாரதி சொல்லியிருப்பார் என்னன்னா, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? பூமியில் கிழக்கு பக்கம் இந்தியா இருக்கிறதுனால தான் கவிஞர் தாராபாரதி என்ன சொல்லியிருக்காரு, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியாவுக்கு வந்து பெயர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா, சமீபத்தில் பாரத்னு மாற்றினாங்க, இந்துஸ்தான், இப்படி வந்து பல பெயர்கள் இருக்குது. இந்த பெயர்கள் எல்லாமே அரசியலமைப்புலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசியலமைப்பில் பகுதி 1ல் ஆர்டிகிள் 1 to 4 ஃபுல்லாகவே இந்தியாவோட அமைவிடம் பரவல், இந்தியாவில் வந்து 28 மாநிலங்களும் தற்போது 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு பார்ட் 1ல் ஆர்டிகிள் 1 to 4ல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பல நாடுகள் இந்தியாவுக்கு கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தது அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மேப்பை உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, தெற்கு ஆசியாவில் இந்தியா இருக்குன்னு பார்த்துட்டோம். இந்தியாவோட அண்டை நாடுகள் அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெய்பரிங் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 வந்து அண்டை நாடுகள். நில எல்லையில், நீர் எல்லையில் 2, நீர் எல்லையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, மாலத்தீவு ஏன்னா 9 நெய்பரிங் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியணும் லெஃப்ட்டில் எதுன்னு. ஏன்னா ஒரு வருஷம் கேட்டாங்க, இந்தியாவின் வடமேற்கே அமைந்துள்ள நாடு எது அப்படின்னு கேட்டாங்க. இந்தியாவின் வடமேற்கே. இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த டைரக்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அமைவிடம் அப்படிங்கும்போது உங்களால் அந்த டைரக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சாதான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் இதை வந்து கேட்குறாங்க. அமைவிடத்தில் பொதுவாக வந்து தூரம் கேட்பாங்க, தூரம், பரப்பளவு அதெல்லாம் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஏரியா பார்த்துருவோம். இந்தியா வந்து இப்போ உலகத்தில் மொத்தம் 200 நாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடு இந்தியா அப்படின்னு கேட்பாங்க. ஆசியா கண்டத்தில் 2வது பெரிய நாடு, உலகில் 7வது பெரிய நாடு இந்தியா. உலகில் 7வது பெரிய நாடு இந்தியா. அப்போ உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவீதம் வைத்துள்ளதுன்னு ஒரு ப்ரீவியஸ் இயரில் கேட்டாங்க. 2.42%. வேர்ல்டோட மொத்த ஏரியாவில் இந்தியா எத்தனை வச்சுருக்குன்னா 2.42% தான் இந்தியா கிட்ட இருக்குது. இன்னும் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்லுவாங்க, 2.42% ஏரியா இந்தியா கிட்ட இருக்குது. ஆனால் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 18% இந்தியா வந்து வைத்திருக்கு. அதாவது உலகில் 6ல் ஒருவர் இந்தியர். புரியுதா அவங்களுக்கு? உலகில் 6ல் ஒருவர் இந்தியா, 18% மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் இந்தியாட்ட இருக்குது. ஆனால் ஏரியா பார்த்தீங்கன்னா 2.42% தான் இருக்குது. ஓகேவா, அப்போ அந்த ஏரியா எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஓகே, இப்போ பாருங்கள், இந்தியாவோட மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர் அப்படின்னா 1 கிலோமீட்டர் நீளம், 1 கிலோமீட்டர் அகலம் உள்ள ஒரு ஸ்கொயர். ஓகேவா, இதுதான் சதுர கிலோமீட்டர். இதுபோல் இந்தியாவில் 32,87,263 பாக்ஸ் வந்து இந்தியாவில் போடலாம். இதுதான் இதோட அர்த்தம். ஓகேவா, இதை வந்து எஸ்எஸ்சியில் எப்படி கேட்டாங்கன்னா ஒரு வருஷம் மில்லியனில் கேட்டாங்க. இந்தியாவோட ஏரியா என்னன்னு கேட்டுட்டு 3.3 மில்லியன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஏன்னா உங்களுக்கு தெரியும் 32,87,000 அப்படிங்கும்போது அரௌண்ட் உங்களுக்கு 3.3 மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர். 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர். புரியுதா உங்களுக்கு? பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வந்து 3.3 மில்லியன், 32,87,263. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர். ஓகேவா, அடுத்து ஓகே, அடுத்து இதில் முக்கியமாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம அமைவிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட அந்த தூரம் நார்த் டு சவுத். ஓகேவா, இந்தியா வந்து வடக்கிலிருந்து தெற்கு வரை எத்தனை சதுர கிலோமீட்டர் பரவி இருக்கிறது அப்படின்னு ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. இதை வந்து மேட்சிட்டு அது மாதிரியும் கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்குங்க, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையும் எவ்வளோ தூரம் பரவி இருக்குன்னு. அதுக்கு வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் இந்த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எல்லாம் தெரியணும். அதுவும் வந்து வருஷம் வருஷம் கேட்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் தென்முனை அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் கன்னியாகுமரி. அதை வந்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இல்லைன்னா தென்கோடி முனை அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு இந்த கன்னியாகுமரி வராது. இந்தியாவின் இதர பகுதிகள் கன்னியாகுமரிக்கு கீழேயும் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்தியா வந்து நிலநடுக்கோட்டுக்கு மேலே இருக்குது. எவ்வளோனா 876 கிலோமீட்டர் வந்து நிலநடுக்கோட்டுக்கு மேலே இருக்குது. அதனால கன்னியாகுமரி தான் நிலநடுக்கோட்டிலேருந்து பக்கத்தில் இருக்குன்னு கிடையாது. ஏன்னா 8 டிகிரி 4 மினிட் கன்னியாகுமரி இருக்கிறது 8 டிகிரி 4 மினிட்ல இருக்குது. அப்போ இந்த அந்தமான் நிக்கோபார் இருக்குல்ல, அங்கே நிக்கோபாரில் வந்து 6 டிகிரி 45 மினிட்ல உங்களுக்கு பிக்மிலியன் பாயிண்ட், இப்போ புது பேர் வந்து இந்திரா பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. எங்கே? நிக்கோபார். அந்தமான் மேலே இருக்கிறது அந்தமான், கீழே இருக்கிறது நிக்கோபார். அந்த நிக்கோபாரில் கடைசி பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 டிகிரி 45 மினிட்ல உங்களுக்கு பிக்மிலியன் பாயிண்ட் இல்லைன்னா இந்திரா பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இதுதான் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி நார்த்தில் பார்த்தீங்கன்னா லடாக்கில் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை தான் இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வடக்கு தெற்கு தூரம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? இந்திரா கோல்லேருந்து உங்களுக்கு பிக்மெலியன் பாயிண்ட் வரைக்கும் உள்ள தூரத்தை சொல்லணும். 3214 கிலோமீட்டர், 3214 கிலோமீட்டர் வடக்கு தெற்கு பரவல் இந்தியாவுக்கு. ஓகேவா? அதே மாதிரி கிழக்கு மேற்கு பரவல் கேட்பாங்க. கிழக்க வந்து உங்களுக்கு மேற்க வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் இருக்குது. குஜராத் மாநிலத்தில் கவுர்மேட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஓகேவா? அது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு எல்லையாக இருக்குது. சர்க்ரீக் அப்படிங்கிற ஒரு லைனு தான் அதை என்ன பண்ணுது உங்களுக்கு பிரிக்குது. ஓகே, நம்ம வந்து இந்த எல்லைகள் படிக்கும்போது படிச்சிருப்போம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள எல்லை கோட்டின் பெயர் அப்படின்னா ரேட் கிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது மட்டும் கிடையாது, இந்த சர்க்ரீக் லைன் கூட அந்த கட்ச் வளைகுடாவில் போகுது. சர்க்ரீக் எல்லைக்கோடு கட்ச் வளைகுடாவை பாகிஸ்தானிலிருந்து பிரிக்கிறது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்துங்க. இந்த குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரை உள்ளது தான் உங்களுக்கு என்னது கிழக்கு மேற்கு பரவல். இந்த தூரம் எவ்வளோ அப்படின்னா 2933 கிலோமீட்டர். ஓகே, 2933 கிலோமீட்டர் இந்த எல்லைக்கோடு வந்து இருக்குது. இதோட பரவல் இருக்குது. ஓகேவா? அது சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சலில் கிபித்து. அருணாச்சலில் என்ன இருக்குது? கிபித்து. இந்த இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அமைவிடத்தில் வேற என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்திய திட்ட நேரத்தை பற்றி கேட்குறாங்க. ஐஎஸ்டி அப்படிம்பாங்களே, இந்திய திட்ட நேரம். இந்திய திட்ட நேரத்தில் என்ன கேட்குறாங்கன்னா அந்த திட்டக்கோடு எதன் வழியே பயணிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஐஎஸ்டி அந்த லைன் வந்து எதன் வழியே பயணிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா ஃபஸ்ட்டு திட்டக்கோடுனா என்ன, எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னால் நமக்கு என்ன தெரியணும்னா அச்சு தீர்க்க பரவல் தெரியணும். ஓகே, இப்போ 0 டிகிரி அச்சக்கோடு அப்படிங்கிறது நிலநடுக்கோட்டில் போகுது. அங்கேருந்து 876 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இந்தியா உங்களுக்கு ஆரம்பிக்குது. அந்த லைன் தான் 8 டிகிரி 4 மினிட். இங்கே வந்து என்ன 8 டிகிரி 4 மினிட். இங்கே இந்திரா கோல் இருக்குல்ல லடாக்கில், அது வந்து 37 டிகிரி 6 மினிட். 37 டிகிரி 6 மினிட் இங்கே. ஓகேவா? அடுத்து இங்கே குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 68 டிகிரி 7 மினிட். குஜராத்தில் 68 டிகிரி 7 மினிட். இங்கே அருணாச்சலில் பார்த்தீங்கன்னா 97 டிகிரி உங்களுக்கு என்னது 5 மினிட் வரும் இங்கே. இதுதான் அச்சத்தீர்க்க பரவல். இதில் 68 7லேருந்து 95 அந்த 7 இருக்குது பாருங்கள் அப்ராக்சிமேட்டாக. இதுக்கு இடையில எத்தனை தீர்க்க கோடுகள் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 தீர்க்க கோடுகள் பயணிக்குது. இதையும் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் குறுக்கே எத்தனை தீர்க்க கோடுகள் பயணிக்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட 30 தீர்க்க கோடுகள் பயணிக்கிறது. ஒரு தீர்க்க கோட்டிற்கும் இன்னொரு தீர்க்க கோட்டிற்கும் இடையே உள்ள அந்த நேர வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு தீர்க்க கோட்டிற்கும் இன்னொரு தீர்க்க கோட்டிற்கும் இடையே உள்ள நேர வித்தியாசம் அப்படிங்கிறது 5 மினிட். ஓகேவா? இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த அச்சக்கோடுகள் அப்படிங்கிறது தூரத்தை கணக்கிடவும், தீர்க்க கோடுகள் என்பது நேரத்தை கணக்கிடவும் பயன்படுகிறது. ஓகே, இது ஒரு பேசிக்கான விஷயம் உங்களுக்கு தெரியணும். அதனால தீர்க்கக்கோடு, இந்த தீர்க்கக்கோடு 30 தீர்க்கக்கோடுகள் என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேர வித்தியாசத்தை இந்தியாவில் ஏற்படுத்துகிறது. அதாவது விடியற் காலையில் 4 மணிக்கு அருணாச்சல் பிரதேசத்தில் சூரியன் உதிக்குது அப்படின்னா குஜராத்தில் வந்து சூரியன் உதிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி நேரம். 6 மணிக்கு தான் இங்கே சூரியன் உதிக்கும். இந்த அருணாச்சல் பேரே அப்படிதான் வந்துச்சு. ஓகே, அருணாச்சல் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். அருண் அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னா சூரியன். ஓகேவா? செல் அப்படின்னா கிளம்பும். டெல்லி செலோ அப்படின்னு கூட படிச்சிருப்போம். சூரியன் கிளம்பும் மண்டலம், அந்த மீனிங்கில் தான் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு உங்களுக்கு பேரே வச்சாங்க. இந்த 2 மணி நேர வித்தியாசம் இந்தியாவில் நிலவுது. இதனால் பல குழப்பங்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக
82 டிகிரி பாயிண்ட் 82.5ல் ஒரு திட்ட தீர்க்கக்கோடு வரைகிறாங்க. அதை தான் இந்திய திட்ட நேரமாக கடந்த 2 நூற்றாண்டுகளாகவே இதை பயன்படுத்திக்கிட்டே வராங்க. இது வந்து இன்னொரு திட்ட நேரம் வரைகிறதுக்கு இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அப்புறமா பார்ப்போம். இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த இந்திய திட்டக்கோடு எதன் வழியே பயணிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அலகாபாத்தில் மிர்சாப்பூர் அதன் வழியாக பயணிக்கிறது. கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள் வழியாக பயணிக்கிறது. பாருங்க. உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, எந்த டிகிரியில் திட்டக்கோடு போகுதுன்னா 82.5 அது தெரியணும். எதன் வழியே பயணிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அலகாபாத் மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு பயணிக்குது. இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். ஓகேவா? அடுத்து இந்த நாடுகள் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன். உலகில் 7வது பெரிய நாடு, ஆசியா கண்டத்தின் 2வது பெரிய நாடு. உலகின் மிகப்பெரிய நாடு அப்படின்னா ரஷ்யா. இது வந்து உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ல கேட்டுருவாங்க. அதனால ரஷ்யா, கனடா, யுஎஸ்ஏ, சைனா, பிரேசில், ஆஸ்திரேலியா, இந்தியா, அர்ஜென்டினா இப்படி தான் அந்த ஆர்டர் போகும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் 10வது பெரிய மாநிலம். தமிழ்நாடு இந்தியாவின் 10வது பெரிய மாநிலம். 1,30,058 சதுர கிலோமீட்டர் வந்து தமிழ்நாடு பரவி இருக்கு. அந்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்து உங்களுக்கு என்ன தெரியணும் இதுலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லை கோடுகளுக்கு பெயர். இந்தியா, பாகிஸ்தான் பிரிவினையின் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த இந்தியா, பாகிஸ்தான் பிரிவினைக்காக தான் அந்த எல்லை கோடுகள் வரையப்பட்டது. அ இந்தியா, பாகிஸ்தானை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதுக்காக இங்கிலாந்திலிருந்து அமைச்சர்கள் வரவழைக்கப்பட்டனர். அந்த அமைச்சர்கள் தான் இந்தியா, பாகிஸ்தான், சீனா எல்லை கோடுகளை வந்து வரையறுத்து கொடுத்தனர். யாரு எந்த அமைச்சர் எந்த நாட்டு எல்லை கோட்டிற்கு நியமிக்கப்பட்டாரோ, அவரோட பேரு தான் அந்த எல்லை கோட்டின் பேராக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து பாகிஸ்தான். எப்ப 1947ல. பாகிஸ்தானின் ஒரு பகுதி கிழக்கு பாகிஸ்தான் என இங்க இருந்துச்சு. ஓகேவா? பங்களாதேஷ் இப்ப வந்து பங்களாதேஷ்ன்னு சொல்றேன்ல, அது வந்து கிழக்கு பாகிஸ்தான். 1971ல தான் பங்களாதேஷ் வந்து விடுதலை பெற்றது. அப்ப இந்த பாகிஸ்தான், இந்த பங்களாதேஷ் இந்த எல்லைக்கோட்டை வரையறுத்து கொடுத்தவர் தான் சர் ரெட்கிளிஃப் அப்படிங்கிறவர். அதனால ரெட்கிளிஃப் இந்தியா, பாகிஸ்தான் எல்லைக்கோட்டின் பெயர் என்ன? இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ரெட்கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள எல்லைக்கோட்டை உங்களுக்கு வரையறுத்து கொடுத்தவர் தான் மெக்மோகன். அதனால அது மெக்மோகன் லைன் என அழைக்கப்படுகிறது. இந்த குஜராத்தில் கட்ச் வளைகுடா அந்த பகுதியை வந்து உங்களுக்கு வரையறுத்து கொடுத்தவர் சர் கிரீக். அதனால அந்த பெயரில் அழைக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் இருக்கு பாருங்க. இந்த வடமேற்கு நாடு. ஆப்கானிஸ்தான் எல்லைக்கோட்டின் பெயர் துரந்த் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த அண்டை நாடுகள் பார்த்தோம்ல, அண்டை நாடுகள் மொத்தம் 7 அண்டை நாடுகள் நிலத்தால் சூழப்பட்டது அப்படின்னு சொல்லும். இந்த அண்டை நாடுகள் வந்து எந்த டோட்டல் இப்போ வந்து உங்களுக்கு நில எல்லை, நீர் எல்லை அது வந்து கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்குன்னு. ஏன்னா நில எல்லை அப்படிங்கிறது நிலத்தால் சூழப்பட்டது நில எல்லை, நீரால் சூழப்பட்டது நீர் எல்லை. ஓகேவா? இப்போ நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் மொத்தம் 7. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன தெரியும்னா, பாகிஸ்தான் தான் இந்தியாவோட அதிக லேண்ட் பவுண்டரி ஃப்ரான்டியர் லென்த்தை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் ஏற்படும். அல்லது சீனா, இந்த 2 நாடுகள் தான் இந்தியாவோட அதிக நில எல்லையை பகிர்ந்து கொள்வது போல ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 7 நாடுகளில் இந்தியாவுடன் அதிக நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எதுன்னு அடிக்கடி கேட்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்களாதேஷ் தான். ஓகேவா? இந்த பங்களாதேஷ் இருக்கு பாருங்க. இதுதான் இந்தியாவுடன் அதிக நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. 4156 கிலோமீட்டர். மொத்த நில எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர் நில எல்லை. அதை வந்து 7 நாடுகள் ஷேர் பண்ணிக்குது. அது பங்களாதேஷ் தான் அதிகமான நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அடிக்கடி கேட்குறாங்க. 4156 நம்ம புக்கில் கொடுத்துருக்கு. ஆனால் வந்து உங்களுக்கு என்சிஆர்டியில் இல்லை நெட்லலாம் பார்த்தீங்கன்னா 4096 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதை நல்லா பார்த்துங்க. நம்ம டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் 4156 ஓகே. மற்ற எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 4096 தான் கரெக்டு. ஓகே. பங்களாதேஷ் 2வது இடத்துல தான் உங்களுக்கு என்ன இருக்குது? சைனா இருக்குது. உங்களுக்கு சைனா வந்து 3488 கிலோமீட்டர். பாகிஸ்தான் 3323 கிலோமீட்டர். அந்த அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரில் கேட்பாங்க. அதனால தான் அந்த 3 நாடுகள் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து பங்களாதேஷ், 2வது சைனா, 3வது பாகிஸ்தான். கடைசியாக யார் அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. ஆப்கானிஸ்தான் வந்து 106 கிலோமீட்டர் இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. ரொம்ப குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த மேப்பை பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்தியா ஆப்கானிஸ்தானுடன் இந்த ஒரு பகுதியை தான் பகிர்ந்து கொள்கிறது. ஆனால் இந்தியா கிட்ட இந்த பகுதியே இல்லை. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஓகே அப்படின்னு சொல்லுவோம்ல, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். இந்த இந்தியாவின் அந்த தலைப்பகுதி இந்தியா கிட்ட இல்லை. அதே மாதிரி இந்த பக்கம் சியாச்சின் கிளேசியர் அந்த பகுதியும் இந்தியா கிட்ட இல்லை. அதனால
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலா இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனா, அரசியல் அந்த முறைப்படி நம்ம என்ன சொல்றோம்னா, 106 கிலோமீட்டர் இந்தியா ஆப்கானிஸ்தானுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஓகேவா? அடுத்து உங்களுக்கு பேசிக்கா என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த தீவுகள் வந்து எந்த தீவுகள் எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு தெரியணும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, அரபிக்கடல்ல என்ன தீவு இருக்கு? சில நேரங்கள்ல கேட்பாங்க. லட்சத்தீவு எங்க அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கும்போது நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஓகே. அதுக்கு தான் மேப் ரீடிங் பண்ணணும். நம்ம படிக்கும்போதே மேப்ப வச்சு படிச்சோம் அப்படின்னா, நம்ம மனசுல நல்லா பதிஞ்சிரும். ஓகே. இப்ப பாருங்க. லட்சத்தீவு அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, லட்சத்தீவு அப்படிங்கிறது அரபிக்கடல்ல இருக்கு. தாத்ரா நகர் ஹவேலி, டையூ டாமன் 2யும் இணைச்சுட்டாங்க. முன்ன வந்து தனித்தனியா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் சொன்னேன். அந்த 8 யூனியன் பிரதேசங்கள் எப்படி வந்துச்சு? இந்த மாற்றம் எப்போ வந்துச்சுன்னா, 2019ல தான் வந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்த நீக்குனாங்க. நீக்குனதுக்கப்புறம் அ ஜம்மு காஷ்மீர், லடாக் அப்படின்னு 2 யூனியன் பிரதேசமா பிரிச்சாங்க. ஓகேவா? மொத்தம் 8 யூனியன் பிரதேசம் என்னன்னா, ஜம்மு காஷ்மீர், லடாக். யூனியன் பிரதேசங்களில் மிகப்பெரியது அப்படின்னா லடாக். ஓகேவா? அடுத்து டெல்லி, சண்டிகர் அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, லக்ஷதீவு, தாதரா நகர் ஹவேலி, டையூ டாமன். இப்படி வந்து 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. அதுல மிகச்சிறியது அப்படிங்கிறது லக்ஷதீவு, மிகப்பெரியது லடாக். லட்சத்தீவு அப்படிங்கிறது ஒரே ஒரு மாவட்டம் மட்டுமே கொண்டது. இதுல பார்த்தீங்கன்னா, அந்தமான் நிக்கோபார் வங்காள விரிகுடாவில் காணப்படுகிறது. ஓகேவா? இந்த புதுச்சேரி புதுச்சேரி அப்படிங்கிறது மொத்தம் 4 மாவட்டங்கள். அதுல காரைக்கால், புதுச்சேரின்னு 2 மாவட்டங்கள் தமிழ்நாட்டோடையும், மாஹி அப்படிங்கிற ஒரு மாவட்டம் கேரளாவுடையும், அடுத்து ஏனாம் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் ஆந்திர பிரதேசோடையும் புதுச்சேரி பிரிந்து இருக்கிறது. அத நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? புதுச்சேரி அப்படிங்கிறது 4 மாவட்டம். 2 மாவட்டம் பாண்டிச்சேரி, காரைக்கால்ங்கிறது தமிழ்நாட்டோடையும், மாஹி அப்படிங்கிற ஒரு மாவட்டம் கேரளாவோட இருக்கு. அடுத்து ஏனாம் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் ஆந்திர பிரதேசோட இருக்கு. இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? லக்ஷத்தீவ் எங்க இருக்கு? அந்தமான் நிக்கோபார் இங்க இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து இதுல வேற என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் இந்த ஈடிக்கெல்லாம் வந்து ஹைகோர்ட் எங்க இருக்குன்னு தெரியணும். ஏன்னா இந்தியாவுல 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசம் சொன்னேன். ஆனா இருக்கிறது மொத்தம் 25 ஹைகோர்ட் தான். 25 ஹைகோர்ட் தான் இருக்கு. அப்போ வந்து சில யூனியன் பிரதேசங்கள், சின்ன பகுதிகள் வந்து பக்கத்துல உள்ள நியர்பை அந்த ஸ்டேட்டோட சேர்ந்திருக்கும். இப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி வந்து நம்மளோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஹைகோர்ட்டுக்கு. ஓகேவா? லக்ஷதீவு பார்த்தீங்கன்னா, கேரளாவோட ஜாயின் பண்ணிருவாங்க. தாத்ரா நகர் ஹவேலி, டையூ டாமன் குஜராத்தோட ஜாயின் பண்ணிக்குவாங்க. அந்தமான் நிக்கோபார் பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவோட அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஹைகோர்ட்டுக்காக. ஓகே. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், அதோட அதோட அமைவிடமும் இப்ப நீங்க பார்த்துட்டீங்க. ஓகேவா? அதோட அமைவிடம் பார்த்துட்டீங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே. அடுத்து சில முக்கியமான அந்த நீர் எல்லைகள் வந்து பார்க்க போறோம். சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் எல்லைகள வந்து சேனல் அப்படிம்பாங்க. சேனல் அப்படிங்கிறது என்னன்னா, 2 நீர் எல்லையில் வரையப்பட்டிருக்கும் அந்த கோடுகள தான் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதனால இத வந்து பார்த்துக்கங்க. ஓகே. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கும் நீர் இணைப்பு எது எது? அந்த சேனல் எது அப்படின்னு கேட்பாங்க. அந்தமான் நிக்கோபார் 2யும் பிரிப்பது 10 டிகிரி சேனல். ஓகேவா? இந்தோனேசியா இந்திரா முனையை பிரிப்பது 6 டிகிரி சேனல். இது 2ம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இது நல்லா பார்த்துங்க. ஓகேவா? 8 டிகிரி சேனல் அப்படிங்கிறது மாலத்தீவு, மினிகாய் தீவை பிரிக்கிறது. ஓகே. அது ஒரு முக்கியம். அதே மாரி இந்த லட்சத்தீவு இருக்கு பாருங்க. இது வந்து அம்னி தீவு, மினிகாய் தீவு, இந்த லட்சத்தீவு இது எல்லாத்தையும் லட்சத்தீவு கூட்டங்கள் அப்படின்னு 1973ல இந்த பேர் வச்சாங்க. லட்சத்தீவு அப்படிங்கிறது என்னன்னா, அம்னி தீவு, மினிகாய் தீவு இந்த தீவு கூட்டங்கள் எல்லாம் சேர்த்து லட்சத்தீவு அப்படின்னு பெயர் வச்சாங்க. இந்த பக்கம் அண்டை நாடு பார்த்தீங்கன்னா, மியான்மர். மியான்மர் வந்து நம்மளோட ஒரு அண்டை நாடா இருக்கு. இத பத்தி ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க அப்படின்னா, மியான்மர் எந்த வருடம் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு. ஏன்னா, மியான்மர் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு பகுதியா இருந்தது. கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி 1937ல் மியான்மர் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது. மியான்மர் அதான் பர்மான்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்ட வருடம்னா 1937. எதன்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா, கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி மியான்மர் பிரிக்கப்பட்டது. இந்த மியான்மர் அப்படிங்கிறது அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தொடர்ச்சியாகவும் நம்பப்படுகிறது. இந்தியாவை மியான்மரிலிருந்து பிரிப்பது எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அரக்கியோமா மலைத்தொடர்கள். இந்த கடலுக்கு அடியில உள்ள அரக்கியோமா மலைத்தொடர்களால தான் இது பிரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து இதுல என்ன கேட்பாங்கன்னா, இந்த நீர் எல்லை
வந்து கேட்பாங்க. எந்த மாநிலம் அதிக நீர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அதில் குஜராத் தான் இந்தியாவிலேயே அதிக நீர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. குஜராத் அதிக நீர் எல்லை. கோவா பார்த்தீங்கன்னா குறைவான நீர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. 2வது நீர் எல்லை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஹிமாலயாஸ் சைடில் வந்து வேற என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாநிலம் 3 நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறதுன்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. இந்தியாவின் எந்த மாநிலம் 3 நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? நீங்க மேப்பை வந்து நல்லா பாருங்க. பார்த்தீங்கன்னா, இதான் சிக்கிம். இந்த சிக்கிம் மாநிலம் இருக்கு பாருங்க. நேபாள், சைனா, பூட்டான் என்ற 3 மாநிலங்களுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அதே மாரி வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலும் 3 நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இந்த டார்ஜிலிங் அப்படிங்கிற இந்த பகுதி பார்த்தீங்கன்னா, நேபாள், சீனா, பூட்டான், அ பங்களாதேஷ் இந்த 3 நாடுகளோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் அமைவிடம் மற்றும் பரவல். இந்தியாஸ் லொகேஷன் அண்ட் இட் எக்ஸ்டெண்ட் அப்படின்னுங்கிறது ஒரு சிம்பிளான டாபிக் தான். அதில உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஒரு சிம்பிளான லெசன் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு போறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோமோ மேப்பில் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போர்டில் பாயிண்ட்டை ஒரு தடவை நான் ரீகால் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். நோட்ஸ் எடுக்கணுன்னாலும் நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்கள், வடகிழக்குன்னு எழுதியிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் இந்தியா எங்குள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா, வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. ஓகேவா? அதாவது நார்தன் ஹெமிஸ்பியர் வட அரைக்கோளத்தில் கிழக்கு பக்கத்தில் இந்தியா அமைந்திருக்கு. எந்த கண்டத்தில்னா ஆசியா கண்டத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஏசியாவில் எங்கே இருக்குன்னா தெற்கு ஆசியாவில் இந்தியா அமைந்திருக்கு. அதை நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆசியா கண்டத்தில் மொத்தம் 48 நாடுகள் இருக்குது. அது இந்தியா வந்து 2வது பெரிய நாடு. அதனால தான் சார்க் அப்படிங்கிற அமைப்பில் கூட இந்தியா உறுப்பினராக இருக்குது அப்படின்னு சொன்னேன். 1985 ஆரம்பிக்கப்பட்ட சார்க் அப்படிங்கிற தெற்காசிய நாடுகளில் இந்தியா இருக்குது. இப்போ தெற்காசிய விளையாட்டு போட்டி நடந்தால் இந்தியா கண்டிப்பாக அதில் கலந்துக்கும். அதுபோல் தென்கிழக்கு ஆசிய விளையாட்டு போட்டி நடந்தால் அதில் இந்தியா கலந்துக்காது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது நாடுகள் இந்த அமைப்புகள் எப்படி தோற்றுவிக்கிறாங்கன்னா, பக்கத்தில் உள்ள நெய்பரிங் கண்ட்ரிஸை சேர்த்து தான் அவங்க தோற்றுவிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேட்டோ அப்படிங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அந்த ஏரியாவில் உள்ள நாடுகள் தான் அதில் சேரணும். இப்போ உக்ரைன் போய் அதில் சேர போய் தான் இந்த உக்ரைன் ரஷ்யா வரை நடக்குது. அதனால அந்த ஏரியாவை பொறுத்து தான் அமைப்புகள் ஏற்படுத்திக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, துணைக்கண்டம். இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு துணைக்கண்டம். உண்மையிலே இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் தான். ஏன்னா இந்தியாவிலிருந்து பிரிந்தது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாடுகள். பங்களாதேஷாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், மியான்மராக இருக்கட்டும். இந்தியா வந்து ஒரு பெரிய ஏரியா. தற்போது சிறிய ஒரு நாடாக இருக்குது. இதில் வந்து என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, எதுக்கு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்டத்தில் என்னென்ன காலநிலைகள் இருக்குமோ எல்லாமே இந்தியாவில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலைவனமாக இருக்குது. பாலைவனம் வந்து தெற்காசியாவின் மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம் இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி துருவ பகுதி போன்ற பனி உறையும் இடமும் இந்தியாவில் இருக்குது. ஓகே. உங்களுக்கு தெரியும் சியாச்சின் கிளேசியர், லடாக், லே இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பனிவிலும் பகுதிகளாக இருக்கிறது. அதே போல் காலநிலையிலும் மாறுபட்ட பல காலநிலைகள் நிலவுது. இந்தியாவில் நிலவுற அந்த காலநிலை தான் உபஅயன மண்டல காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. உபஅயன மண்டல காலநிலை அப்படின்பாங்க. தமிழ்நாடு வந்து அயன மண்டல காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, தீபகற்பம். இந்தியா வந்து ஒரு பெனின்சுலர் கண்ட்ரி, தீபகற்ப நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியா வந்து 3 பக்கம் நீராலும், ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது. அதனால இந்தியாவை தீபகற்பம் அப்படிங்கிறாங்க. ஐரோப்பாவை தீபகற்பங்களின் தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். தீபகற்பம் சொல்லும்போதே நான் உங்களுக்கு விரிகுடா, வளைகுடா பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். விரிகுடா அப்படின்னா என்னென்னா, 3 பக்கம் நிலத்தாலும், ஒரு பக்கம் நீராலும் சூழப்பட்டிருந்தால் விரிகுடா. விரிகுடாவே சின்னதாக இருந்துச்சுன்னா சாரி விரிகுடாவே சின்னதாக இருந்தால் அதை தான் வளைகுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. உங்களுக்கு வங்காள விரிகுடா அப்படிங்கிறாங்க. அது சின்னதாக இருந்தால் வளைகுடா. உலகின் மிகப்பெரிய வளைகுடா அப்படின்னு கேட்டாங்கன்னா மெக்சிகோ வளைகுடாவை நீங்கள் சொல்லணும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து உலகின் 7வது பெரிய நாடு, ஆசியா கண்டத்தின் 2வது பெரிய நாடு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா? அதில் வந்து உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா எவ்வளோ வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.42% நிலப்பகுதி இந்தியா கிட்ட இருக்குது. உலகின் 7வது பெரிய நாடு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்தியாவோட மொத்த பரப்பளவு என்னன்னு கேட்டாங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். 32,87,263 சதுர கிலோமீட்டர். இதை 3.3 மில்லியன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே. புரியுதா? அதே மாதிரி தமிழ்நாட்டோட பரப்பளவு கேட்டாங்கன்னா 1,30,000
ஓகே, தமிழ்நாட்டோட பரப்பளவு 1,30,058 சதுர கிலோமீட்டர். ஓகேவா? அடுத்து பாருங்க. இங்க என்ன குடுத்துருக்கேன்னா, 2.42% நம்மள்ட்ட என்ன இருக்கு? லேண்ட் இருக்கு. ஆனா பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னா, கிட்டத்தட்ட 18% இருக்கு. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடா இந்தியா இருக்குது. அதான் வந்து 18%. உலகில் 6ல் ஒருவர் இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த 1.2 எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.2 உலகின் மொத்த வருமானத்தில் இந்தியாவின் வருமானம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1.2%. மக்கள் தொகை வந்து 18% இருக்கு. ஆனா உலக வருமானத்தில இந்தியா கிட்ட இருக்கிறது 1 தான். அது மாரி உலக சிற்றினங்கள் அந்த சதவீதத்தில பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கிறது 8% வந்து இருக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்து பாருங்க. இந்தியாவின் அமைவிடம். அந்த அச்சக்கோடுகள், தீர்க்க கோடுகள பொறுத்து இந்தியாவோட அமைவிடம் சொல்றோம். அதுல வந்து கன்னியாகுமரி இருக்குல்ல, 8 டிகிரி 4 மினிட் வட அச்சம். அதிலிருந்து 37 டிகிரி 6 மினிட் வட அச்சம் வரை என்னது? இந்தியாவின் தெற்கு வடக்கு பரவல் வந்து இப்படி தான் இருக்கு. 8.4 அப்படிங்கிறது கன்னியாகுமரி, 37.6 அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது? மேல வந்து இந்திரா கோல். ஓகேவா? இதான் இந்த பரவல். அதே மாதிரி குஜராத்திலிருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் 68 டிகிரி 7 மினிட் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 உங்களுக்கு மினிட் கிழக்கு தீர்க்கம் வரை அருணாச்சல் வரை பரவி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இப்ப இந்தியாவிலேயே சூரியனை முதலில் பார்க்கும் மாநிலம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். ஓகே. அதனால தான் அதுக்கும் உங்களுக்கு மீனிங் சொன்னேன். அருணாச்சல்னா என்னன்னா சூரியன் உதிக்கும் மண்டலம் அப்படின்ட்டு. ஓகேவா? அதனால அருணாச்சலுக்கும் குஜராத்துக்கும் 2 மணி நேரம் அந்த டைம் டிஃபரெண்ட் இருக்கு. ஓகேவா? 2 மணி நேரம் எதுக்கு இருக்கு அப்படின்னா, 1 டிகிரி தீர்க்கக்கோட்டை கடக்க சூரியன் அந்த எடுத்துக்கொள்ளும் நேரம் 5 மினிட். ஓகேவா? அப்ப 30 × 5 அப்படிங்கிறது 120 மினிட். அதான் 2 மணி நேரம் வித்தியாசம். ஓகே. இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, ரஃபா உங்களுக்கு இன்னைக்கு வந்து மாடர்ன் இந்தியால 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இந்தியாவுல இருக்கு. அத வந்து நல்லா பார்த்துங்க. ஓகேவா? அடுத்து நில எல்லை. இந்தியா வந்து மொத்த நில எல்லை, நிலத்தால் சூழப்பட்டது தான் நில எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 15,200 கிலோமீட்டர் நில எல்லை இந்தியா வந்து பகிர்ந்து கொள்கிறது. மொத்தம் 7 நாடுகள் வந்து இத ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த நில எல்லையை. ஓகே. அதே மாதிரி நீர் எல்லை பார்த்தீங்கன்னா, 7,500 கிலோமீட்டர் நீர் எல்லை. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா தீவுகள சேர்த்து சொல்றாங்க. பிரிச்சு சொல்றாங்க. இங்க சேர்த்து சொல்றாங்க. 7516 கிலோமீட்டர். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நீர் எல்லையால் சூழப்பட்ட நாடுகள் தான் உங்களுக்கு மாலத்தீவு, ஸ்ரீலங்கா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நில எல்லை 15,200 கிலோமீட்டர 7 நாடுகள் ஷேர் பண்ணிக்குதுன்னு சொல்றேன்ல. இந்தியாவுடன் எந்த அண்டை நாடு அதிக நில எல்லையை பார்டர வந்து ஷேர் பண்ணிக்குதுங்கிறத அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்ஸர்ன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ். 4156 கிலோமீட்டர்னு நம்ம சமச்சீர் புக்ல இருக்கு. ஆக்சுவலி அது நெட்லலாம் பார்த்தீங்கன்னா, உண்மையானது 4096 கிலோமீட்டர். அதையும் பார்த்துங்க. 2வதா நில எல்லை அதிகம் பகிர்ந்து கொள்ளும் நாடுனா 3488 கிலோமீட்டர் சைனா. 3வதாக பாகிஸ்தான். கடைசியா 7வதா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். இது நான் சொல்லிட்டேன். ஆப்கானிஸ்தானுடன் இன்றைக்கு நேரடியா தொடர்பு நமக்கு இந்தியாவுக்கு கிடையாது. ஏன்னா, பிஓகே அப்படிங்கிற பாகிஸ்தான் ஆக்கியுபைடு காஷ்மீர்ல அந்த ஏரியா வந்து போயிருச்சு. ஓகேவா? அத பார்த்துங்க. எல்லைகள் மற்றும் பெயர்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து நாடுகள் அந்த எல்லைகள் பிரிச்சு குடுத்தாங்கல்ல. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சைனா இதெல்லாம் ஆங்கிலேயர்களோட அந்த அதிகாரிகள், அமைச்சர்கள் பிரிச்சு குடுத்தாங்க. அவங்க பேர்ல தான் அந்த எல்லைகள் அழைக்கப்படுகிறது. இந்திய, பாகிஸ்தான் எல்லையின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதே மாரி இந்தியா, சைனா எல்லைய வந்து மெக்மோகன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. துரந்த் லைன் அப்படிங்கிறது இந்தியா, ஆப்கானிஸ்தான் அந்த எல்லை கோடு. ஓகேவா? சர் கிரீக் அப்படிங்கிறது கட்ச் வளைகுடாவும் பாகிஸ்தானையும் பிரிக்கிறது சர் கிரீக். அது வந்து பார்த்துங்க. அடுத்து முனைகள். முனைகள்னா என்னன்னா, அது சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். இந்தியாவின் தென்கோடி முனை அப்படிங்கிறது நிக்கோபார் தீவுல இருக்கு. உங்களுக்கு பிக்மெலியன் பாயிண்ட் அல்லது இந்திரா பாயிண்ட்டும்பாங்க. மேல வடக்க பார்த்தீங்கன்னா, லடாக்ல இருக்கிற இந்திரா கோல். அதே மாரி குஜராத் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கட்ச் வளைகுடா பக்கத்துல இருக்க கவுர்மேட்டி அப்படிங்கிற இடம். அதே மாரி அருணாச்சல் பிரதேஷ்ல பார்த்தீங்கன்னா, கிபித்து அப்படிங்கிற இடம். இத நீங்க பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து கால்வாய், சேனல். நீர்லயே சில எல்லைகள் வச்சிருக்காங்க. அது மொத்தம் 4 கால்வாய் நம்ம புக்ல குடுத்துருக்காங்க. அது முக்கியம். அதில பார்த்தீங்கன்னா, 6 டிகிரி கால்வாய். இந்திரா முனையை இந்தோனேசியாவையும் பிரிக்கிறது 6 டிகிரி கால்வாய். மாலத்தீவு, மினிகாய் தீவு 8 டிகிரி கால்வாய். மினிகாய் தீவு, லட்சத்தீவு 9 டிகிரி கால்வாய். 10 டிகிரி கால்வாய் அப்படிங்கிறது அந்தமானையும், நிக்கோபாரையும் பிரிப்பது. இத அடிக்கடி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, கடகரேகை. இதுவும் கேட்குறாங்க. டிராபிக் ஆஃப் கேன்சர்
அப்படிங்கிறது. இந்தியாவை 2ஆக பிரிப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. கடகரேகை தான் இந்தியாவை வந்து 2 சம பாகங்களாக பிரிக்கிறது. ஓகே. மகர ரேகை அப்படிங்கிறது தென் அரைக்கோளத்தில போகும். கடகரேகை அப்படிங்கிறது இந்தியாவை 2ஆக பிரிக்கும். கடகரேகை இந்தியாவின் எத்தனை மாநிலங்கள் வழியாக பயணிக்கிறதுனா 8 மாநிலங்கள் வழியாக இது வந்து கேட்குறாங்க. சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் வழியாக பயணிக்கவில்லை அப்படின்னு கூட கேட்பாங்க. அதனால இந்த 8 மாநிலம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லுவாங்க. எம்ஜிஆர் ஒய்ஃப் திருமதி ஜானகி சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில வந்து அந்த 8 மாநிலங்களும் உங்களுக்கு வந்துரும். ஓகே. எம்ஜிஆர் அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ், குஜராத் அந்த இது சொன்னீங்கன்னா சத்தீஸ்கர், திரிபுரா, மிசோரம், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் இந்த ஒரு 8 மாநிலங்கள் வழியா தான் கடகரேகை செல்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க. 1498 அது எதுக்கு குடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்தியாவை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த அமைவிடம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறனால, வாஸ்கோட காமா வந்து இந்தியாவை வந்து முதலில் கண்டுபிடித்தார். இந்தியாவோட சிறப்புகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இதுன்னு கவிஞர் தாராபாரதி வந்து இந்தியாவை சொல்லியிருப்பார். அது மாரி ஆ வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் இருக்கார்ல, வி.ஏ. ஸ்மித் இந்தியாவை பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மொழியியல் அறிஞர் அகத்தியலிங்கம் இருக்கார்ல, அகத்தியலிங்கம் வந்து இந்தியாவை பல்வேறு மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏ.எல். பாசம் அப்படிங்கிறவரு அதிசயம் அதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? மெகஸ்தனிஸ் வந்து தன்னுடைய இண்டிகா அப்படிங்கிற நூல்ல இந்தியர்களுக்கு பொய்யே பேச தெரியாது அப்படியெல்லாம் இந்தியர்களை பற்றி சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. அதனால அதையும் ரிவிஷன் பண்ணுறோம். நாசிக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் புவியியல் மையம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாசிக். இந்தியாவின் புவியியல் மையம் அப்படின்னா நாசிக். ஜான்சி அப்படின்னா வடக்கு தெற்கு மற்றும் கிழக்கு மேற்கு சாலைகள் சந்திக்கும் மையப்புள்ளி அப்படின்னா ஜான்சி. ஓகேவா? அடுத்து பார்த்துங்க. அடுத்து இந்திய திட்ட நேரம் ரொம்ப முக்கியம். அதான் நான் சொன்னேன்ல, 2 ஹவர் டிஃபரெண்ட் இருக்கு இந்தியால. அதனால சென்ட்ரா 82 டிகிரில இந்திய திட்ட நேரம் அந்த ரேகையை வந்து வரைஞ்சிருக்காங்க. அது வந்து 5 மாநிலங்கள் வழியாக பயணிக்கிறது. அலகாபாத்ல மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஊர்ல இந்த திட்ட ரேகை இந்த வந்து பயணிக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதில வந்து இந்திய திட்ட நேரத்தை காட்டும் அணுக்கடிகாரம். இப்போ இந்தியா ஃபுல்லாவே ஒரு டைம் ஃபாலோ பண்றோம். இந்தியாவில வந்து எத்தனை கோடிக்கணக்கான கிளாக் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் டைம் ஆரிஜின் எங்க? எந்த வாட்ச வச்சு இதோட டைம ஃபிட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்திய திட்ட நேரத்தை காட்டும் அணுக்கடிகாரம் எங்கு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. தேசிய இயற்பியல் ஆய்வகம் நியூ டெல்லியில தான் வச்சிருக்காங்க. அந்த வாட்ச்ல என்ன டைம் இருக்கோ அத தான் இந்தியா ஃபுல்லா ஃபாலோ பண்ணும் ஃபிரெண்ட்ஸ். ஓகே. இந்தியாவின் அமைவிடம் மற்றும் பரவல் அப்படிங்கிற பாடத்த நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். ஓகேவா? இதில வந்து உங்களுக்கு டீட்டெயிலா எல்லா பாயிண்ட்டையும் சொல்லிட்டேன். எந்த ஒரு பாயிண்ட்டும் விடுபடல. ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிகண்டன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.